Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் ஜனவரி 1 முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை 8963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் புவியரசன், டெங்குவால் எந்த மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க புவியரசன். வணக்கம். இந்த ஆண்டு இதுவரை தமிழ்நாட்டில் 8963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் அதிகபட்சமாக 1656 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா, அதாவது ஜனவரி 1 முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 10,322 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் 9 பேர் உயிரிழந்திருந்தனர். இதே காலகட்டத்தில் இப்போது இந்த ஆண்டு 8963 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த 3 பேர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தோம்னா, நாமக்கல், திருவள்ளூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் என 3 பேர் இந்த டெங்குவால் பலியாகி இருக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக டெங்கு பரவலில் கோவை, சென்னை, சேலம், திருப்பூர், திருச்சி, கடலூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், ஈரோடு, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் முதல் 10 இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. டெங்குவை கட்டுப்படுத்த முடியாமல் இது போன்ற அதிக பாதிப்பு என்பது இந்த 10 மாவட்டங்களில் அதிகரித்து வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. டெங்குவை கட்டுப்படுத்த தீவிர கொசு புழு ஒழிப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 25,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் கொசு புழு அந்த புழுவை உருவாக்குவதை தடுக்கவும், கொசு புழு அதிகம் உள்ள இடங்களில் காலை மாலை என இருவேளையில் புகை அடிக்கவும், குளோரின் கலந்த தண்ணீரை விநியோகிக்கவும், மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொது சுகாதாரத்துறை கொசு ஒழிப்பில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இருந்தாலும் கூட இது போன்ற கொசுவால் ஏற்படக்கூடிய அந்த டெங்கு பாதிப்பு என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதை கட்டுப்படுத்தும் முனைப்பில் சுகாதாரத்துறை முன்னெடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக பார்த்தோம்னா, இந்த 16ஆம் தேதி வரை கோவையை பொறுத்தமட்டில் 912 பேரும், சென்னையில் 2154 பேரும் கடந்த ஆண்டு இதனால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது கோவையை பொறுத்தமட்டில் 1215 பேர் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டிருந்தனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. ஆனால் சென்னையை பொறுத்தமட்டில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பாதிப்பு என்பது குறைந்திருக்கிறது. 1656 குறைந்திருக்கிறது. அதே போல் சேலம், திருச்சி போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு என்பது அதிகரித்திருந்தாலும் கூட மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருப்பூர், கடலூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களை பொறுத்தமட்டில் டெங்கு பாதிப்பு என்பது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாகவே பதிவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி புவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.